like, subscribe, and leave comments down below. Subscribe, and bye from me. ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு Sainthavi's கிச்சன். இன்றைக்கி விலாகில் நம்ம வந்து நம்மளோட ஃபார்மர்ஸ் மார்க்கெட் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறைய தடவை எங்களோட உழவர் சந்தையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்ச நாள் ஆச்சு நாங்கள் அங்கே போய், ஆல்மோஸ்ட் மந்த்துக்கு. சண்டே விலாக் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் என்னோடய சேனலில். பார்க்கலன்னா நீங்கள் போய் பாருங்கள். இன்றைக்கி விலாகில் என்ன வித்தியாசம்னா, நம்ம வந்து புதுசாக வெண்டர்ஸ் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. அது இல்லாமல் யூஎஸில் வந்து சம்மரோட எண்டுக்கு வந்துட்டோம். அதாவது செப்டம்பர் 21 தான் வந்து இந்த ஊருடைய சம்மரோட எண்டு. ஸோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மாறும். இனிமேல் வந்து சம்மரில் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து குறைஞ்சிரும். அதில் நிறைய டிஃப்ரெண்ட்டான வெண்டர்ஸ் இந்த வாட்டி வந்து ஆட் ஆகிருக்காங்க. நிறைய ஃபுட் வெண்டர்ஸ் ஸ்பெஷலி வந்திருக்காங்க. அவங்கள போய் பார்க்குறதுக்காக தான் இந்த விலாக் இன்றைக்கி எடுத்திருக்கோம். தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ப்ளஸ் நாங்கள் லேட்டாக எழுந்திரிச்சோம். இன்றைக்கி சண்டேனாலே லேட்டாக எழுந்திரிச்சோம். சாப்பாடு யாரும் சாப்பிடல, பிரஞ்சு வாங்கிட்டு போய் வீட்டில் சாப்பிட்லான்றது தான் பிளான். ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் வந்து இந்த வாட்டி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அதிகமாக எதுவும் வாங்கலை. இது வந்து சைனீஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் இலந்த பழம் மாதிரி இருக்கும், ஆனால் க்ரன்ச்சியாக இருக்கும், நல்ல இனிப்பாக இருக்கும். நான் காட்டுறேன் நமக்கு. காயாக இருக்கிறது வந்து இப்படி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் பழுக்க இப்படி கலர் மாறிடும். ஆனால் ரொம்ப நம்ம இதுக்குள்ளே காலி பண்ணிடுவோம். இது ஸ்நாக் மாதிரி போக விட சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம். அப்புறம் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக கத்திரிக்காய் வச்சுருந்தாங்க. அதே கடையில் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கத்திரிக்காய் இருந்தது, ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் அது ஒரு பேக்கு. அதே மாதிரி சொரக்காய், இந்த மாதிரி சொரக்காய் பார்த்துக்கிங்களா, இந்த சொரக்காய் ரவுண்டாக இருந்தது, ப்ளஸ் குட்டி சொரக்காய் அது இருந்தது. இது ரெண்டும் சேர்த்து $5, 2 for 5. அவர் கிளியரன்ஸ் மாதிரி போட்டுருந்தாரு. சரி அது வாங்கலாம்னு வாங்கினேன். புதுசாக ஒரு போபா கடை இருந்தது. அங்கே வந்து புக்கோ ஷேக் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டேன். இளநீ இருக்குல்ல, ஃப்ரெஷ் இளநீ, அது போட்டு பண்ண ஷேக்குன்னு சொன்னாங்க. ஃபிலிப்பினோ. இளநீ பாயாசம் மாதிரி இருக்கு. இளநீ, பால் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி உள்ள அந்த இது இருக்குது, அந்த ஜவர்சி மாதிரி போபா போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கும். பால் பாயசமே தான், பால் பாயசம். பெவரேஜ் முடிஞ்சிச்சு. அடுத்தது ஆப்பிடைசருக்கு வரும். சமோசா விற்றாங்க அங்கே ஒரு புது கடை. அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக பின்னால் ஆன்டிஜி போட்டுருந்தாங்க. 2 சமோசாவும் 2 விதமான சட்னி. கொஞ்சம் இது $6 கொஞ்சம் அதிகமாக தெரியும். சரி, ஃப்ரெஷ்ஷாக போட்டாங்க பாவம். நம்ம தொழிலாளர்களை வந்து இது பண்ணோம்ல, அது கரெக்டு. சொல்கிறேன், ட்ரை பண்ணுறேன். இது வினோதோட ஃபேவரட். ஏன்னா சும்மா உங்களுக்காக நான் தியாகம் பண்ணேன் சாப்பிட்டு. என் நண்பர்கள்லாம் என்ன பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதை நீங்கள் வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி. டெசர்ட்டை முடிச்சிடலாம், அப்புறமா மேக் கோர்ஸ் போகிறேன். சாக்லேட் ப்ரௌனி வித்தவுட் நட்ஸ், அப்புறம் சீஸ் டேனிஷ் சீஸ் போட்டு. இது வந்து ஆப்பிள், என்ன சொன்னார், பைனாரா, ஆப்பிள் பை. ஆப்பிள் ஸ்லைஸ் பண்ணி அதை பேக் பண்ணிருக்காங்க. ஆமாம், க்ரீம் வச்சு பேக் பண்ணி சுகர் பவுடர் மேலே இது பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணு. ஆப்பிள் பீசஸ் வச்சு நல்லா ஃப்ளேக்கியாக இருக்குது. சீஸ் டேனிஷே இன்னும் கொஞ்சம் ஆப்பிள் வச்ச மாதிரி. இது வந்து
இதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் இங்கே. ஃப்ளேக்கியான ப்ரெட்டில் மேலே வந்து இது போட்டுருவாங்க. விச் இஸ் ஒன் யூ லைக் தவன் ட்ரை. ஸோ இது வந்து யூஸ்வலாக நம்ம போகிற அந்த ஃபிலிப்பினோ கடையில் வாங்கினது. இது வந்து லும்பியா அப்படின்னு ஒரு ஐட்டம். இது ஒரு ஃபிலிப்பினோ டிஷ். ஃபில்லிங் உள்ள இருக்கு பாருங்க. அது இந்த ஸ்வீட் சாஸ் வச்சு சாப்பிடணும். இது ரெகுலர் ஷ்ரிம்ப் ஸ்ப்ரிங் ரோல். ரெகுலர் ஸ்ப்ரிங் ரோல் வெஜிடபிள்ஸ் உள்ள வச்சுருப்பாங்க. கேபேஜ் எல்லாமே. 2 விதமான சட்னி கொடுத்துருக்காங்க கூட. இது ஒரு ஐட்டம். ஆல்சோ an appetizer. இது எங்கள் வீட்டு சிங்கக்குட்டிகளுக்காக. சிங்கக்குட்டி முக்கியமான ஐட்டம் இது. சிக்கன் BBQ on a stick. ரெண்டு பேரும் எப்படி பார்க்குறாங்க, எப்படா நீங்கள் கேமராவை கட் பண்ணுவீங்க, எப்படா நாங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு. ஸோ இது குழந்தைங்களுக்கு. வித் யுவர் பெர்மிஷன் கேன் ஐ? ஸ்மோக்கியா ஸ்வீட்டா போன்லெஸ் சிக்கன் எல்லாம் கலந்த ஒரு ஃப்ளேவர். சிக்கன் BBQ தானே? சிக்கன் BBQ ஆனால் நல்லா ஸ்மோக்கியாக இருக்குது. வெரி ஸ்மோக்கி. Here you go boys. அங்கே இது பண்றாங்க. Yes. எடுத்துட்டு போ. Take zone. Go to the next zone. அப்புறம் இதோட சாப்பிட்றதுக்கு this is lumpia தானே? நல்லா இருக்குல்ல? lumpia is good. இந்த சாஸ் தொட்டு சாப்பிடு. இது 50 காசு ஒன்று. 50 சென்ட். சாரி 50 சென்ட். அது காசுனா சென்ட் தானே? மக்களுக்கு by now you know right that I am not in India, I am in USA. U of the S of A. This is called Semia Upma. by Filipino auntie. $5. Semia Upma by Filipino auntie. லாஸ்ட் பாக்ஸ் வச்சுருந்தாங்க. சரி வாங்கினேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான். இதுவும் நான் தியாகம் தான் பண்ணுறேன். நீ மட்டும்தான் சாப்பிடணும். ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கு. சூப்பர். என்னுடைய ஃபேவரட் ஐட்டம் பனானா டூரோன். இது வந்து இனிப்பாக இருக்கும். நடுவில் நேந்திரம் பழம் வச்சு நேந்திரம் பழத்தை 4 போட்டு அந்த 4 எடுத்து அதை ஒரு இதில் வச்சு ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணி பழம்புரி பேசிக்கலி ஃப்ரை பண்ணி அப்புறம் அதை ஒரு சிரப்பில் ஊற வைக்கிறாங்க. கொஞ்சம் சிரப்பு தான் வந்து இனிப்பு டேஸ்ட், ரைட்? எஸ். நான் சாப்பிட்ற வெரி ஃபியூ டெசர்ட்ஸில் இது ஒன்று. பழம்புரி பேசிக்காக இது பழம்புரி. அண்ட் வினோத் என் கூட இதுக்கு பங்கு வர மாட்டார். எனக்கு பழம்புரி பிடிக்கும். அப்பாடா இது கொஞ்சம் சாப்பிடுவேன், ஆனால் பழம்புரி தின்றது பிடிக்கும். அண்ட் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க இந்த ஐட்டம். கார்ன், ஆனால் ப்ளூ கார்னோட மிக்ஸ் பண்ண ப்ளூ. ரெகுலர் கார்ன் தான் அவங்க ஸ்டீம் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வெரைட்டி நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை இந்தியாவில். ப்ளூ கார்னும் ரெகுலர் ஸ்வீட் கார்னும் மிக்ஸ் பண்ணி பண்ண வெரைட்டி. அது மாதிரி பண்ணதுங்க பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கார்ன் எப்படி இருக்குல்ல, சூப்பரா. டேஸ்ட் அதே தான் இருக்கும். நாங்கள் taste regular. So steamed. Actually கொஞ்சம் starchier. This is our Sunday brunch. Let's begin. Brunch for us, lunch for you. அந்த சைனீஸ் ஆப்பிள் நேற்று வாங்கினது இன்னைக்கு ஒரு நாள் கழிச்சு எவ்வளோ கலர் மாதிரி இருக்கு பார்க்க.
ஸோ டார்க்காக இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். நான் ஒன்று எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். உள்ள வந்து இந்த மாதிரி ஆப்பிள் மாதிரியே இருக்கும் டெக்ஸ்சர். சீட் வந்து நடுவில் இருக்கு. நம்ம ஊர்ல என்னது? நம்ம ஊர்ல கிடையாது. இதோட இன்னொரு வருஷன் இருக்கு. அதோட ஃபேமிலி இலந்த பழமா சொல்லலாம். இலந்த பழம் பழமா இருக்கும். இது வந்து இப்படிதான் இருக்கும். ஆக்சுவலி இலந்த பழம் புளிக்கும், இது புளிக்காது. Thank you guys for watching this video.